Class 12th Integrals Chapter 7 Important Sums. The integral of e power 6 log x minus e power 5 log x by e power 4 log x minus e power 3 log x into dx. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடணும். அப்போ தான் நம்மளால் வந்து இன்டெகிரல் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், ஏ லாக் பி அப்படின்னா ஃபார்முலா படி அது எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த முன்னாடி இருக்கிற ஏவை வந்து பி பவராக எழுதிடலாம். ஸோ ஏ லாக் பி ஈக்குவல் டு லாக் ஆஃப் பி பவர் ஏ அப்படின்னு எழுதலாம். அப்போ என்ன பண்ணணும், இந்த இ பவர் 6 லாக் எக்ஸ் அப்படிங்கிறத இ பவர் லாக் ஆஃப் 6 பவர் எக்ஸ் அப்படின்னு எழுதிடணும். அதே போல் ஒவ்வொன்றிலையும் இந்த லாகுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 5 4 என்ன இருக்கோ அதை வந்து நம்ம பவரில் கொண்டு போய் எழுதிடணும். இ பவர் லாக் எக்ஸ் பவர் 4 இ பவர் லாக் எக்ஸ் பவர் கியூப் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு எழுதணும். அடுத்து இன்னொன்று வந்து இ பவருக்கும் லாக், இ இருக்குது லாக் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதணும் அப்படின்னா இதோ இ பவர் லாக் எக்ஸ் அதோட ஃபார்முலா என்னென்னா வெறும் எக்ஸ் தான். இயும் அந்த லாகும் வந்து கேன்சல் ஆயிடும், அந்த எக்ஸ் மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இ பவர் லாக் ஆஃப் எக்ஸ் பவர் 6 இ பவர் லாக் ஆஃப் எக்ஸ் பவர் 5 அப்படிங்கிறத எக்ஸ் பவர் 6 எக்ஸ் பவர் 5 எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 3 இன்டூ டிஎக்ஸ்னு எழுதிடுறோம். இது ரெண்டு ஸ்டெப்பு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சம்மை ஈஸியாக போட்டுடலாம். ஏ லாக் பிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா லாக் ஆஃப் ஏ பவர் பி அப்படின்னு எழுதலாம். அதாவது பி பவர் ஏ, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு மேலே இது பவர் ஆயிரும். அதே போல் இ பவர் லாக் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ நம்மளுக்கு இது வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணுறோம்னா இது ரெண்டுலேருந்து காமனாக எக்ஸ் பவர் 5 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும், எக்ஸ் பவர் 5 வெளியே போனால் இதில் வந்து எக்ஸ் பவர் 5 வெளியே போயிடுச்சு, அப்போ 1 மட்டும் இருக்கும். கீழே அதே போல் எக்ஸ் கியூபை காமனாக வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும், இங்கே வந்து எக்ஸ் கியூப் வெளியே போனால 1 மட்டும் இருக்கும், அதனால் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ மேலே கீழே எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். இங்கே எக்ஸ் பவர் 5 இருக்குது, எக்ஸ் பவர் 3 இருக்குது, அப்போ 5ல் 3 போச்சுன்னா 2 இருக்கும், இதான் எக்ஸ் பவர் 2 இது எக்ஸ். இப்போ நம்ம இது ஈஸியாக இன்டெக்ரல் பண்ணிடலாம். இன்டெக்ரல் நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் பவர் என்னோட ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் 1 பை 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி அப்படின்னு எழுதலாம். எக்ஸ் 3 பை 3 எக்ஸ் பவர் 3 பை 3 ப்ளஸ் சி, இவ்வளோதான் ஆன்சர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேங்க்யூ.